நவம்பர் 26ஆம் தேதி பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய 8 தொழிற்சங்கங்கள் இணைந்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. சென்னை கிரீம்ஸ் ரோட்டில் உள்ள பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் அதன் மாநில தலைவர் செல்லப்பா, ஜியோ நிறுவனத்தை வளர்ப்பதற்காக மத்திய அரசு பிஎஸ்என்எலுக்கு 4G சேவை வழங்குவதில் காலதாமதம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து உலகத்தரம் வாய்ந்த 4G சேவை கருவிகளை வாங்கி வருகிறது. ஆனால் மத்திய அரசு உள்நாட்டில் அனுபவம் இல்லாத நிறுவனங்கள் மூலம் கருவிகளை வாங்குவதாக கூறி வருகின்றனர். இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இந்நிலையிலும் பிஎஸ்என்எல் 2G 3G சேவையை மட்டும் வைத்துக்கொண்டு ஜூலை மாதத்தில் மட்டும் 3.88 லட்சம் பேர் புதிய வாடிக்கையாளர்களாக இணைந்துள்ளதாக தெரிவித்தார். எனவே உடனடியாக 4G சேவையை பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடங்க மத்திய அரசு அனைத்து தடைகளையும் நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நீக்கம் செய்வதை நிறுத்த வேண்டும், மேலும் அவர்களின் ஊதிய நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 50,000 ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என கூறினார். செய்தியாளர் சந்திப்பின் போது பிஎஸ்என்எல்யூ மாநில செயலாளர் பாபு ராதாகிருஷ்ணன், என்எஃப்டிஇ மாநில செயலாளர் நடராஜன், சென்னை தொலைபேசி பிஎஸ்என்எல்யூ மாநில செயலாளர் ஸ்ரீதர சுப்பிரமணியன், எஃப்என்டிஓ அகில இந்திய தலைவர் லிங்கமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். சங்கம் மாநில செயலாளர் தோழர் கே நடராஜன், மாநில செயலாளர் என்எஃப்டிஇ பிஎஸ்என்எல், தோழர் எஃப்என்டிஓ சங்கத்தினுடைய என்யூபிஎஸ்என்எல் எஃப்என்டிஓ சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் தோழர் லிங்கமூர்த்தி, இவர் சென்னை தொலைபேசி, அவர் தோழர் ஸ்ரீதர சுப்பிரமணியன், சென்னை தொலைபேசி மாநில செயலாளர் பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிற்சங்கங்கள் 8 தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைந்து நவம்பர் 26 பொது வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுத்திருக்கின்றன. அதுல குறிப்பாக பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் யூனியன், என்எஃப்டிஇ பிஎஸ்என்எல், என்யூபிஎஸ்என்எல் டபிள்யூ, எஃப்என்டிஓ, டெபு உள்ளிட்ட 8 சங்கங்கள் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை கொடுத்திருக்கின்றன. பிஎஸ்என்எல் 10 அம்ச கோரிக்கைகளை பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கான 10 அம்ச கோரிக்கைகளையும் மற்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கான 7 அம்ச கோரிக்கைகள் இணைத்து இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை எங்கள் தொழிற்சங்கங்கள் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு 50,000 ஊழியர்கள் உறுப்பினர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்தத்தில் பிரதான அம்ச கோரிக்கையாக பிஎஸ்என்எலுக்கு 4G சேவையை துவங்குவதற்கான உதவிகளை மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசாங்கம் குறிப்பாக ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்திற்கு உதவி செய்து வருகிறதே தவிர பிஎஸ்என்எலுக்கு உதவி செய்யவில்லை. இன்று போட்டியில் 4 தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருக்கின்றன. 2016ஆம் ஆண்டு முதல் மற்ற 3 தனியார் நிறுவனங்களுக்கும் 4G சேவை உள்ளது. பிஎஸ்என்எலுக்கு 4G சேவை இல்லை. இதை அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. குறிப்பா சொல்லணும்னா இப்போ 4G அலைக்கற்றையை ஒதுக்கிவிட்டு இவர்கள் சேவையை துவங்குவதற்கு எக்யூப்மெண்ட் வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதெல்லாம் செட்டில் செய்யணும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து கருவிகள் வாங்கக்கூடாது என்று பிஎஸ்என்எலுக்கு தடை விதித்து புதிதாக சிஸ்டம் இன்டகிரேட்டர் என்ற முறையை அவர்கள் அமலாக்கி இருக்கிறார்கள். இந்த முறை நிச்சயமாக லாபத்தை தரக்கூடியதல்ல, செலவை அதிகமாக்கும். இது அசம்பிள் பண்ற முறை. இந்த முறையில இந்த இந்தியாவில் யாருக்குமே இதுவரை எந்த நிறுவனத்திற்கும் அனுபவம் கிடையாது. குறிப்பா சொல்ல போனா இப்போ மகேந்திரா டெக் நாங்கள் செய்கிறோம் சொல்றாங்க, ஐடிஐ நாங்கள் செய்கிறோம் சொல்றாங்க. இவர்களுக்கு எந்த அனுபவம் இல்லை. ஆகவே அனுபவம் இல்லாமல் ஒரு சேவையை துவங்குவதற்கு பிஎஸ்என்எலுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தனியார் நிறுவனங்கள் எல்லாம் சிங்கிள் வெண்டார் என்ற முறையில் எப்படி 4G சேவையை வெளிநாடுகளிலிருந்து வாங்கி செய்கிறார்களோ அதே போல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். சேவை 2016 கொடுக்கல, 5 வருஷம் we are lacking behind. மக்களுக்கு சேவை கொடுக்க 4G சேவை தேவை என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதே போல பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களுக்கு சம்பளம் 1 வருடமா கொடுக்கல. பிஎஸ்என்எல் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 2017 சம்பள மாற்றம் கொடுக்கல. ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் 2017 கொடுக்கல. கொரோனா காலத்தில் பணியாற்றி அதனால் இறந்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அதுவும் பிஎஸ்என்எல்லில் அமலாக்கப்படவில்லை. ஆக இந்த 10 அம்ச இது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்தில் செல்ல இருக்கிறோம். என் பேர் எஸ் செல்லப்பா, பிஎஸ்என்எல் ஊழியர் சங்கம் மாநில தலைவர்.